வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய ஃபேமிலி யூசேஜுக்காக நீங்கள் நல்ல ஒரு ஸ்கூட்டர் எடுக்கலான்னு நினைக்கிறீங்கிறப்ப நிச்சயமாகவே உங்களோட ஒரு தாட்டு நல்ல தாட்னே சொல்லலாம். ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு பைக்கை விட ஒரு ஸ்கூட்டர் கன்வீனியன்ட் வைஸும் சரி, ப்ராக்டிக்கல் யூஸும் சரி, உங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங்கும் சரி, இது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஃபேமிலிக்கு பெட்டராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலி யூசேஜ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கிரெடிட் கார்டில் சப்ஸ்கிரைப் பட்டின ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இல்லோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. எந்த லிஸ்டிங்கில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லணும்னா வச்சிங்கன்னா, ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வேண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தாலுக்கு அந்த ஒரு ஓவர் ஃபேன்சி இல்லை அந்த ஒரு ஓவர் ரெட்ரோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தாலும் ஓகேவாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு அந்த கலர் ஸ்கீம்ஸில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் வரும். இப்போ இருக்கிற அந்த ஒரு 2023 வெர்ஷனில் அந்த மேட் ஃபினிஷ் வந்து அந்த ஒரு பார்க்குறதுக்கும் சரி, அந்த ஒரு குவாலிட்டி கொஞ்சம் டியூரபிலிட்டியாகவும் இருக்குன்றதுனால அந்த ஒரு பெயிண்ட் ஸ்கீமும் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியில் இன்ஜின் ஐஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 110cc-க்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஜினால் 7.71 bhp அப்போர்ஸும் 8.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 80 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. பட் டாப் ஸ்பீட்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு வண்டியில் மைலேஜ், அதுதான் இங்கே விஷயமே. வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 45 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் தான். ரொம்பவும் சூப்பரில் ரொம்பவும் சுமாரில் ஓரளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங். இதில் உங்களுக்கு வெறும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் வருது. டிஸ்க் பிரேக்லாம் ஆப்ஷனில் கிடையாது. பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மல் ரேஞ்சு தான். அந்த வண்டியோட அந்த ஒரு டீசென்ட் லெவல் ஸ்லோ ஸ்பீடுக்கு நிச்சயமாகவே அது போதுன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு அந்த எஸ்பிடி அதான் பிரேக்கிங் ஓகேவாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 103 kg தான். சீட் ஹைட்டு ஒரு 760 mm தான். அதனால் உங்களுக்கு ஹேண்டிலிங் மாதிரி விஷயங்களையும் பெரிய கஷ்டங்கள் இருக்க போகிறதுல ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்னு பார்த்தா வச்சிங்களேன் ஒரு 90,000 ஸ்டார்டிங், டாப் வேரியண்ட் ஒரு 94,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நிச்சயமாக ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டர் ஸ்கூட்டர் இதுவாக இருக்கும். அது இல்லாமல் இதோட அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 19 liters ஆஃப் அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் வருது. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ்லையும் நல்லாவே இருக்குது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் சுசுகியோட கொஞ்சமாக குடிக்கும் ஆக்சஸ் 125. இந்த வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பர் பில்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். அது இல்லாமல் இதோட சீட்டிங், அதுக்கடுத்து வண்டியோட டிசைன் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் டோனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கும் பெட்டராக இருக்கும். அதனால தான் இந்த லிஸ்டிங்கில் இந்த ஸ்கூட்டர் இடம் பெற்றிருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் அண்ட் சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய சீட்டு தான். உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ஃபுட்போர்டு வைஸ் பொறுத்த அளவுக்கும் நல்லா ஒரு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளான ஃபுட்பாலே கொடுத்துருக்காங்கன்றப்போ உங்களுக்கு வண்டியோட பில்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்களையும் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ரைட் குவாலிட்டிலையும் பெட்டராக கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125cc-க்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8.6 bhp அப்போர்ஸ் 10 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் வந்து பவர் பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக இந்த ஒரு 125cc இன்ஜினில் குறை இல்லைன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவருமே ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 90 சொல்கிறாங்க. வண்டியில் லைட்டாக அதுக்கு மேலே போக முடியுது. பட் டாப் ஸ்பீட் ஸ்கூட்டரில் கேட்டு என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 45 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு 45ன்றது நிச்சயமாக நல்ல ஒரு மைலேஜ். உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன், பேக்கில் ட்ரம் பிரேக் மட்டும் தான். பிரேக்கிங் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு இதுலையுமே உங்களுக்கு ஒரு 103 kg தான் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 773 mm. சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு ஓகே. ஸோ வண்டியோட வெயிட்டும் ஓகேன்றப்ப ஹேண்ட்லிங்கும் நிச்சயமாக ஈஸியாக தான் இருக்கும். வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 1 lakh பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட் ஒரு 1,11,000 வரைக்கும் வருது. இது எல்லாமே ஆண்டோட் ப்ரைஸிங் தான். பட் லைட்டாக ஃப்ளக்ஷுவேட் ஆகும், அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு 21.8 liters-க்கான அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் நிச்சயமாக நல்லா கொஞ்சம் பெரிய அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் தான். ஓகே, சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் ப்ரைஸிங்கும் பார்த்தாச்சு. இது ஒரு 125cc செக்மெண்ட்டில் டீசென்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிலேபிள் அண்ட் சூப்பர் பில்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த சுசுகி ஆக்சஸ் 125 உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ
நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். லிஸ்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் யமஹாவோட ஃபெசினோ 125. ஆமாங்க, ஃபேமிலி யூசேஜ்னு வரும்போது யமஹா தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர். சொல்லப்போனால் யமஹா கிட்டேருந்து கொடுக்கறதே 2 ஸ்கூட்டர் தான். அந்த 2 ஸ்கூட்டரில் ஃபேமிலிக்குன்னு பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஸ்கூட்டர்னா அது நம்ம யமஹா ஃபெசினோ 125 இருக்கும். அது இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா தெரிஞ்சது இதோட ஒரு இன்ஜின் தான். ஆமாங்க, இதில் உங்களுக்கு ஒரு 125cc-க்கான 2 வால்வ் ஏர் கூல்டு ஹைப்ரிட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹைப்ரிட் கிடையாது, ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி. அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக அவங்க நிறைய வித மேஜிக்ஸை இந்த வண்டியோட இன்ஜினில் பண்ணுவாங்க. அது மூலமாக இந்த வண்டியோட மைலேஜை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ரிப்போர்ட்டர் இந்த வண்டியில் ஒரு 50 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இந்த வண்டியை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறீங்கன்றப்ப இந்த வண்டி நிச்சயமாக ஒரு எக்ஸலண்ட்டான மைலேஜ் கொடுக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு சில ஷோரூம்ஸ்லாம் இந்த மைலேஜ் ஈவெண்ட் அது மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க யமஹா தரப்புலேருந்து. அது மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது இந்த வண்டி 90-100 வரைக்கும் கூட மைலேஜ் கொடுத்துருக்கு. பட் ஆனால் அந்த மைலேஜ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே கொடுத்துருக்குன்றதை தெரிஞ்சுங்க, அவ்வளோதான் விஷயம். நம்மளுக்கு என்ன ஒரு 50 to 55 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேபி உங்களோட ரைடிங் ஸ்டைல் நல்லா இருந்தால் மேபி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலாம். மைலேஜ் ஒரு 55 நான் சொல்கிறது, மேபி உங்களுக்கு அதிகமாக கூட கிடைக்கலாம், இல்லை கம்மியாக கூட கிடைக்கலாம். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் எல்லாமே. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனில் வந்துடும், பேக்கில் ட்ரம் பிரேக் மட்டும் தான். யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங்கும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு பிரேக்கிங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 99 kgs கிட்ட வருது. அதனால் வெயிட்டை பொறுத்த அளவுக்கு லோயஸ்ட் வெயிட் தான். ஹேண்டிலிங்லாம் கஷ்டமாக இருக்காது. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 780 mm. சீட் ஹைட்லாம் கம்மி தான். உங்களுக்கு சீட்டோட லென்த்தும் அதிகம். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டோட அந்த ஒரு கம்ஃபர்டபுள் மாதிரி விஷயங்களும் அதிகம். ஃப்ரண்ட் போர்டில் இருக்க ஃப்ரண்ட்டில் அந்த ஃபுட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகன்றதுனால ஃபேமிலிக்கும் நிச்சயமாக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தாலும் இதுலேயும் உங்களுக்கு ஒரு 21 லிட்டர்ஸ்க்கான அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் பெரிய ஹெல்மெட் வைக்க முடியாது, ஒரு சின்ன ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம், இல்லை ஒரு ஃபுல் ஃபேஸ்லேயே கொஞ்சம் சின்னதெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி ஹெல்மெட்ஸ் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் வேரியண்ட் ஒரு 1,04,000 வரைக்கும் போது, டாப் வேரியண்ட் ஒரு 1,16,000 வரைக்கும் போது. டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் கனெக்டிவிட்டி, அது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டை நல்ல டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மைலேஜ் ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலிக்குனா அது நம்மளுடைய யமஹா ஃபெசினோ 125 கூட இருக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, சொல்லப்போனால் இது வந்து ஃபெசினோவோட கெப்பாசிட்டி வைஸ்லையும் அந்த ஒரு யூசேஜபிலிட்டி வைஸ்லையும் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த வண்டிக்குன்னு நான் இருக்கிற அந்த ஒரு பேருக்குன்னே நான் இந்த வண்டிக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்ல. ஹோண்டா ஆக்டிவா டிசைன் நம்ம நாட்டில் ரொம்ப நாளாகவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு சூப்பர் அண்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசென்ட்டான ஒரு டிசைன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 125cc-க்கான ஒரு 110cc-க்கான 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பற்றி சொன்னால் செம்ம ஸ்மூத் அண்ட் மோர் ரிலேபிளான ஒரு இன்ஜின். அப்படியே எவ்வளோ ஸ்மூத்தாக போகும் தெரியுமா? அப்போ வாங்கின ஆக்டிவா கூட இன்ன வரைக்கும் ஸ்டில் நான் அப்படியே செம்ம ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் குவாலிட்டி ஹோண்டா ஆக்டிவாவில் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் இந்த பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு 87.73 bhp வரைக்கும் 8.09 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 95 சொல்கிறாங்க. பட் டாப் ஸ்பீட்லாம் எனக்கு கேட்ட விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 47 km/L கிளைம் பண்ணுறாங்க. மேபி டீசெண்டாக ஓட்டுறீங்கப்பா, மேபி பெட்டர் மைலேஜ் எடுக்கலாம். பட் இதுலேயும் நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டுறீங்கப்பா, எதுவுமே மைலேஜ் கம்மியாக தரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வரும். பிரேக்கிங் ஓகேன்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு ஒரு 106 kg கிட்ட வருதுப்பா. சீட் ஹைட்டு 692 mm தான். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோயஸ்ட் சீட் ஹைட் உள்ள ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. அதனால் நீங்கள் நல்ல ஷார்ட் போர்ஷனாக இருக்கிறீங்கன்றப்ப கூட மேபி இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே புரியும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் ஒரு 98,000 கிட்ட வரைக்கும் போது, டாப் வேரியண்ட் ஒரு 1,05,000. இந்த டாப் வேரியண்ட்டில் அந்த அச்சு கனெக்ட்ன்ற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அதில் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கீழே சென்ட்ரி மாதிரி ஒரு சில அந்த ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ன்னு தெரியல. பட் என்ன கேட்டிங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு யூஸபிலிட்டியான ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே, டீசெண்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வாங்க இந்த லிஸ்டிங் இருக்குது நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ். ஆமாம், ஃபேமிலி யூசேஜ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிகாலிட்டி எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் கண்ணை மூட்டி இந்த ஒரு பைக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செதுக்குன ஒரு வெஹிக்கிள் டிவிஎஸ்ஸால். ஆமாங்க, டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 தான் இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சதுக்கான முக்கியமான காரணங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியில் அந்த ஒரு வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக உங்களுக்கு இதில் 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் ஸ்டோரேஜ் ஒரு ஸ்கூல் பேக்கே உள்ளே வைக்கலாம்.
இப்போ இருக்கிற பசங்க பேக் மாதிரி ஃபுல்லி லோடெல்லாம் வைக்க முடியாது. வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 33 லிட்டர்ஸ் அண்டர் ஸ்டோரேஜ், 2 ஹெல்மெட் வைக்கலாம். அது கூட நீங்கள் கொஞ்சம் பொருள்கள் வைக்கலாம். ஒரு 2 கொஞ்சம் கம்மியான சின்ன சின்ன பேக்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான அண்டர் ஸ்டோரேஜ், ஃபுட்போர்டு வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃபுட்போர்டு. அது இல்லாமல் இந்த ஒரு வண்டியில் எனக்கு இன்னொரு விஷயம் இம்ப்ரெசிவாக தெரிஞ்சது அதோட ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு. ஸ்கூட்டர்ஸ்னாலே பொதுவாக நம்மளுக்கு இன்னும் ஒரு கஷ்டமாக இருக்குன்னா அது ஃபியூல் ஃபில்லிங் கேப் வந்து நம்மளுக்கு பைக் மாதிரி ஃப்ரண்ட்டில் ஈஸியாக அப்படி வண்டியில் உட்காந்துட்டே திறக்கிற மாதிரி இருக்காது. பின்னாடி கொடுத்துருப்பாங்க, இல்லை சீட்டுக்கு அடியில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் வந்து என்னதான் ஒரு அளவுக்கு அப்படி இப்படின்னு டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி வேறு மாதிரி கொடுத்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அதை ஆக்சஸ் பண்ணுறதுன்றது. பட் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு பைக்கில் இருக்கிற மாதிரியே ஃப்ரண்ட்டில் அந்த ஃபுட்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, சாரி டேஷ், அந்த டேஷ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப்பை. இந்த ஒரு விஷயம் வண்டியோட அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டியை மேலுமே இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட ஃபுட்போர்டு வைஸ் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்டு தான். சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட்டு தான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட அந்த ஒரு ஹேண்டலிங், அந்த ஒரு மேனுவரபிலிட்டி, நீங்கள் நல்ல ஸ்பீட் போனாலும் வண்டி இன்னும் பெருசாக ஸ்பீட் போகிற மாதிரி ஃபீல் ஆகாது. அது ஒரு ஸ்டேபிளாக போகும். அது என்ன அந்த டிவிஎஸோட அந்த ஒரு ஸ்டெபிளைசிங் டெக்னாலஜி இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, எனக்கு இன்னும் பெருசாக தெரியல, ஓகேவாக இருக்கும். பட் அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிகாலிட்டி இந்த வண்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லாது குறைய கிடையாது. நல்ல ஒரு டீசென்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் லைட்டிங் பொறுத்தளவுக்கு ஃபுல் எல்இடி. பட் எனக்கு இன்னமும் பெருசாக அந்த ஹை பீமில் ஈடுபாடில், லைட்டிங் கொஞ்சம் சுமார் தான் எனக்கு தோணும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியில் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 125 சிசிக்கான 2 ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8.46 PHP ஆஃப் பவர், 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 95 வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 80 வரைக்கும் நல்ல பிக்கப் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் வண்டி முக்கி தான் போகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு 47 km/லிட்டர் டீசெண்டாக ஓட்டுறீங்கன்றப்ப அக்ரெசிவாக ஓட்டுறீங்கன்னா மைலேஜ்லாம் குறையும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க், பேக்கில் ட்ரம், SPD பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங் இட்ஸ் ஓகே, சும்மா சொல்லக்கூடாது. ஃப்ரண்ட் நல்ல ஒரு பைட் இருக்குது. பின்னாடி ட்ரம் பிரேக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் ஒரு 108 kg தான்ப்பா. ஓகேவா இருக்கும். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு ஒரு 765 mm அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் பர்சன்ஸுக்கு இதுவுமே ஓகே. மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் ரேட் ஒரு 1,11,000 ஸ்டார்டிங்கு, டாப் வேரியன்ட் 1,25,000 வரைக்கும் வருது. இதில் டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு 2 செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எக்ஸலண்ட்டாக வரும். அதனால டாப் வேரியன்ட் 25 வந்தால் கூட அதுக்கு ஏற்ற விஷயங்கள் அதில் இருக்குதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.